வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் கோவை விஸ்டம் இன்ஸ்டியூட் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இது உங்கள் கனவுகள் மெய்ப்படும். நான் உங்கள் டாக்டர் கண்ணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் ஆஃப் அ சார்ஜ்டு பார்ட்டிகிள். ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் பார்ட்டிகிளாக ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சா வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் யூ ரைட் த ஹெட்டிங். என்னது? மோஷன் ஆஃப் அ சார்ஜ்டு பார்ட்டிகிள். மோஷன் ஆஃப் அ சார்ஜ்டு பார்ட்டிகிள் in a magnetic field, in a uniform magnetic field அப்படி போட்டுக்கலாம். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். போன ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். அதை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கான்செப்ட்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். When a moving charge is placed in a magnetic field, what happens? It experiences magnetic force. ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் நம்ம அந்த வீடியோவில் டெரைவ் பண்ணியிருப்போம். என்ன பார்த்துருப்போம்? F is equal to QVB sin theta. QVB sin thetaன்னு பார்த்துருப்போம். இதோடைய வெக்டர் ஃபார்ம் அப்படின்னு வந்து Q இன்ட்டு V கிராஸ் B இப்படின்னு பார்த்துருப்போம். ரைட்டா? ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோ படித்து பாருங்கள். ஈஸியாக, ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன். ஸோ எஃபெக்டார் இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு V கிராஸ் B. இப்போ இதில் இந்த தீட்டாவோட வேல்யூ வச்சு தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹவு திஸ் மோஷன் இஸ் பீங் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் தீட்டா ஈக்குவல் டு 0. இஃப் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி, இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ வாட் ஹேப்பன்ஸ்? F is equal to 0, sin 0, 0, therefore it is 0, so the force experienced is very, very minimum. Second case என்ன பார்த்தோம்? If theta equal to 90 degree, if theta equal to 90 degree, sin 90, so F is equal to QVB. By that moment, the force experienced is maximum. இந்த கண்டிஷன் வச்சு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to take up the uniform magnetic field. இதில் என்ன கண்டிஷன் பாருங்கள், இந்த பிக்கும் இந்த விக்கும் எவ்வளோ இருக்குது? It is 90 degree. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? It is placed in the uniform magnetic field அப்படின்னு சொல்லியாச்சு இல்லைங்களா? It is placed in the uniform magnetic field. எதை? ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள். அப்போ அந்த சார்ஜ் பார்ட்டிகிளை வச்சுட்டு அது என்ன பண்ணுது? It is moving with the velocity of V. பிக்கும் விக்கும் எப்படி இருக்கணும்? பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த கிராஸ் நம்ம ஏர்லியர் வீடியோஸில் சொல்லியிருக்கோம். கிராஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? Magnetic field is acting into the plane of paper. Dot இருந்தால் outward from the plane of paper. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? இந்த சார்ஜ்டு பார்ட்டிகளை இங்கே வைக்க போறேன். இந்த சார்ஜ்டு பார்ட்டிகளை என்ன பண்ண போறோம்? ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகள் இப்படி இருக்கு அப்படின்னா இதோட ரேடியஸ் என்ன இருக்கும்? இட் இஸ் R. இந்த பார்ட்டிகள் எப்படி மூவ் ஆகுது? இந்த சார்ஜ் பார்ட்டிகள் இஸ் மூவிங் வித் தி வெலாசிட்டி ஆஃப் V. இட் இஸ் மூவிங் வித் தி வெலாசிட்டி ஆஃப் V அப்படின்னு சொன்னோன்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகளை இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிங்க அப்படின்னா அது இந்த சார்ஜ்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சார்ஜ் பார்ட்டிகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் புஷஸ் திஸ் சார்ஜ்டு பார்ட்டிகள் டு மூவ் இட் இன் அ சர்க்குலர் ஆர்பிட். அப்போது சர்க்குலர் ஆர்பிட்டில் எதனால மூவ் ஆகுது இந்த சார்ஜ் பார்ட்டிகள்? பிகாஸ் ஆஃப் திஸ் புஷ் பை தி மேக்னெட்டிக் ஃபீல்ட், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போது இதனால் இட் ஸ்டார்ட்ஸ் ட்ராவல் ஆர் சர்க்கிள் இன் தி சர்க்குலர் பாத். அப்போ சர்க்குலர் பாத்தில் வந்துட்டாலே 11th ஸ்டாண்டர்டில் நம்ம சர்க்குலர் மோஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். நம்மளோட வீடியோஸ் அதுக்கும் போட்டிருக்கோம், நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ சர்க்குலர் மோஷன் அப்படின்றது என்ன வந்துடும்? when it revolves in a circular motion, automatically always this particle tends to move towards the center because of centripetal force. இந்த centripetal force எதனால வந்திருக்கு? because of the magnetic force experienced by this particle. அப்போ என்ன பண்ண போறேன்னு பாருங்க. so magnetic force is equal to centripetal force. About what is the equation for magnetic force? It is nothing but EVB is equal to, it is mv square by r. mv square by r. அப்போ இந்த வியும் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்ம என்ன எழுதலாம்? r is equal to mv by, இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்? இந்த qன்னு எடுத்துக்கோம். அப்போ qb. r is equal to mv by qb. This is radius of the circular path. அப்போ இது radius of the circular path இருந்தால் இந்த ஒரு complete revolutionக்கு what's the time taken? That is called period of revolution. Period of revolution. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? It is nothing but t is equal to 2 pi r by v. 2 pi r by v. Therefore here we are having radius. So I am going to rewrite it as 2 pi by v into mv by qb. அப்போ v cancel ஆகிடும். So what is the time period for revolution? It is 2 pi m by qb. This is for time taken for one complete
revolution. If this is period of revolution, what is its frequency? So all we know that frequency is equal to 1 by time period. Therefore, we can rewrite it as QB by 2 pi m. QB by 2 pi m. This is nothing but frequency of a revolving electron or revolving charged particle or motion of a charged particle. இப்போ நல்லா பாருங்க, இங்க என்ன சொன்னோம், 0 சொல்லியாச்சு, 90 சொல்லியாச்சு, 0 சொல்லியாச்சு, 90 சொல்லியாச்சு. If it is not in 0 and not in 90, in between, if it lies 0 to 90, if it lies 0 to 90 இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு இப்போ நல்லா பாருங்க, 90 இருக்கிறப்ப இதுக்கு என்ன இருக்கு, ஒரே ஒரு சர்க்குலர் பாத் மோஷன் மட்டும்தான் இருக்கு. இஃப் சப்போஸ் in third case, if theta varies from 0 to 90 degree, that angle is called as arbitrary angle. That angle is called as arbitrary angle அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆர்பிட்ரரி ஆங்கிள் அப்படின்னா அர்த்தம் 0க்கும் 90க்கும் இடையில இருக்கிறது. ஸோ இப்போ பாருங்க, நான் என்ன பண்றேன்னா, ஸோ இஃப் தி பார்ட்டிகல் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி ஆஃப் v at an angle of theta with the horizontal, at an angle of theta with the horizontal, nothing but magnetic field. அப்போ இதை நான் என்ன பண்றேன், இந்த லைன் அப்படியே இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். If this is magnetic field and this is v அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, what happens, how this charged particle moves அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it follows helical path. It follows helical path. எப்படி சார் helical path இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so this is nothing but நம்ம நார்மலா helical or path. அப்ப நல்லா பாருங்க, if this is the path of the particle அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இது ஒரே சமயத்தில் என்ன இருக்கு, there are two kinds of motion. One is circular motion, another one is linear motion or translatory motion. அப்போ இங்க என்ன இருக்கு, v makes an angle of theta. Therefore, here we can resolve this into two things. One is v parallel, another one is v perpendicular. V parallel, another one is v perpendicular. அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is nothing but radius of the circular path. Radius of the circular path. இது நம்ம என்ன பண்ணலாம், by using equation we can find it. அதே சமயத்தில் பாருங்க என்ன சொன்னேன், here you can find the translatory motion. அப்போ distance between, the linear distance between two continuous circles is called pitch அப்படின்னு சொல்றோம். அப்போ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த சர்க்குலர் மோஷனுக்கான ரேடியஸ் ஆஃப் பாத்தும் கண்டுபிடிக்கணும், இந்த பிட்சுக்கான ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டானா? ஸோ when a charged particle is moving or traveling with an angle between 0 to 90 degree, that is nothing but arbitrary angle. It is having two kinds of motion. One is circular motion as well as translatory motion. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், again we are going to find it for radius of the circular path. What is the formula? We know that it is m. In the circular path அப்படின்னு எங்க இருக்கு, vertical direction. So I can write it as v vertical by qb. So what is v perpendicular? It is nothing but, இங்க நான் எழுதிடுவோம், v perpendicular is nothing but v sin theta and v parallel is nothing but v cos theta. அப்போ இப்போ என்ன எழுதுறோம், it is circular path, so it is v sin theta. So mv sin theta by qb. mv sin theta by qb is, this is nothing but r. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், சர்க்குலருக்கு பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் அதே மாதிரி இங்கே போட்டு வரலாம். அப்போ என்ன வரும், 2 pi r by v sin theta. r by again we can substitute this, so you'll get 2 pi into mv sin theta by qb. அப்போ என்ன வந்துடும், இந்த v sin theta gets cancelled, therefore it becomes 2 pi m by qb. Sorry, இங்கே எழுதணும் இல்லையா. So v sin theta into qb. இது cancel ஆகிடும். So 2 pi m by qb. This is nothing but time period of revolution. அப்போ if this is time period of revolution அப்படின்னா, what is the frequency? That is, you can write frequency as 1 by time period, which is nothing but qb by 2 pi m. So this is nothing but frequency when it is having a circular path. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு மோஷன் என்ன சொல்லியிருக்கோம், translatory motion. This is nothing but pitch அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
which is nothing but linear distance அப்படின்னு சொன்னோம் இல்லையா, which is nothing but linear distance. அப்போ linear distanceக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லோயர் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். வாட் இஸ் தட்? velocity into time period. velocity into time period. இங்கே நல்லா பாருங்க, எந்த காம்பனன்ட் கொண்டு வந்திருக்கேன். இட் இஸ் மூவிங் இன் த ஹரிசாண்டல் டைரக்ஷன், ஸோ தட் ஐ ஹவ் மார்க்ட் v parallel. அப்போ v parallel உடைய ஈக்குவேஷன் என்ன? இட் இஸ் nothing but v cos theta into what is the time period? 2 pi m by qb. 2 pi m by qb. அப்போ என்ன எழுதலாம்? இதை நம்ம we can write equation as 2 pi m v cos theta by qb. So this is the formula used to find the pitch of the moving motion in a charged particle when it is placed in a uniform magnetic field. புரியுதா? ஸோ அப்போ நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம்னு பாருங்க. போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன் அ மூவிங் சார்ஜ் அப்படின்றத வச்சு when that moving charge is placed in a uniform magnetic field நமக்கு என்னென்னலாம் கிடைக்குதுன்னு பார்த்தோம். ஏன்னா அந்த ஃபோர்ஸ் எப்படி மாறுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ when theta equal to 0, ஏன்னா வந்து f is equal to 0, when theta equal to 90, f is equal to maximum. அப்போ f is equal to maximum வச்சு நம்ம என்ன பண்ணோம்? So when a charged particle is placed in a uniform magnetic field, the magnetic field will push the charged particle in a circular path. அதனால என்ன பண்ணியிருக்கோம்? Magnetic force is equal to circular or centripetal force அப்படின்றோம். ஸோ QEB equal to equation வச்சு நம்ம என்ன பார்த்தோம்? அந்த சர்க்குலர் பாத்துக்கான ரேடியஸ், ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கான டைம் பீரியட், அதுக்கான ஃப்ரீக்வன்சி. If it is not lying in 0 or 90, if it lies between 0 and 90, that angle is called as arbitrary angle. So அப்போ என்ன பண்ணுறோம்? It forms the helical path. இந்த helical pathல என்ன இருக்குது? ரெண்டு விதமான மோஷன். ஒன்று சர்க்குலர் மோஷன், another one is linear motion. So for circular motion, here we have calculated R, that is radius of circular path. அதை வச்சு டைம் பீரியட், அதோடைய ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி லீனியர் மோஷன் என்ன பார்த்துருக்கோம்? pitch is nothing but linear distance between two continuous or circular path. அதுக்குள்ள linear distance. அப்போ distance is nothing but velocity into time period. ஸோ இங்கே என்ன இருக்குது? ஹரிசாண்டல் மோஷனால என்ன பண்ணியிருக்கேன்? நான் parallel component v cos theta எடுத்திருக்கேன். ty equation substitute பண்ணோன்னா you'll get 2 pi m v cos theta by qb. நம்மளோட இன்னும் அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய அப்ளிகேஷன், that is nothing but சைக்ளோட்ரான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஃபோர்ஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் டூ பேரலல் வயர்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம galvanometer பார்க்க போகிறோம். how we can convert galvanometer into ammeter, how we can convert galvanometer into voltmeter, அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனிட் முடிஞ்சிடும். magnetic effects of current will be completed. Then we will move on to magnetism. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.